தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. உடனடியாக செக் பண்ணவும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகை 3000 மற்றும் கோடைகால சிறப்பு நிதி 2000 என்று கூறி 5000 ரூபாயை மகளிர் வங்கி கணக்கில் வரவு வைத்தது. தற்பொழுது இன்று காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். 2000 ரூபாய் தமிழக அரசு வரவு வைத்துள்ளது. இது யாருக்கு என்று சொன்னால் அனைவருக்கும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்களுக்கு அல்ல, விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது முதியோர் உதவித்தொகை வாங்குபவர்கள், கைம்பெண் உதவித்தொகை வாங்குபவர்கள், வயதான திருநங்கைகள் தமிழக அரசின் உதவித்தொகை வாங்குபவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு மாதந்தோறும் தமிழக அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது. அந்த தொகையோடு சேர்த்து கூடுதலாக 2000 ரூபாய் மார்ச் மாதம் இன்றைய தினம் காலை வரவு வைக்கப்பட்டுள்ளது. விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே முதியோர் உதவித்தொகை வாங்குபவர்கள், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வங்கி கணக்கை உடனடியாக செக் பண்ணவும் 2000 ரூபாய் தமிழக அரசு வழங்கியுள்ளது. திமுக அரசு 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டே இந்த இலவசங்களை வழங்கி வருகிறது. இது திமுகவின் சொந்த காசு அல்ல, தமிழக அரசின் கஜானாவிலிருந்து வழங்கப்படுகிறது. பொதுமக்களுடைய வரி பணம் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக திமுக இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறது. தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாளாக இந்த தொகை வழங்கப்படவில்லை. தேர்தல் வந்தவுடன் மக்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக இந்த செயலை செய்கின்றது. தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.